பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைச்சு இன்னையோட 100 நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள்லாம் இனிப்பு கொடுத்து பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 100 ஆண்டுகள் செய்ய வேண்டிய சாதனையை வெறும் 100 நாளில் என் தலைவன் கச்சிதமாக செஞ்சுட்டான் பாரு அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் கொடுத்து இன்றைக்கி ரீல்ஸ்லாம் போட்டு செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு பல்வேறு வாழ்த்துச் செய்திகள் தொடர்ந்து இன்றைக்கி வந்துட்டுருக்கு. விக்ரமுடைய பையன் துருவ் விக்ரம் கூட இந்தியா டுடே நினைக்கிறேன் தமிழ் வெர்ஷனில் அந்த தொலைக்காட்சி வெளியாக போகுது. அதோடைய செய்திகள் கூட இன்றைக்கி வந்துருந்துச்சு. பெரிய நகைச்சுவை. அதில் ஒரு செய்தி வாசிப்பாளர் தமிழை போட்டு குத்தி நம்பி எடுக்கிறாங்க. திருவள்ளுவர் இருந்தான்னா ஆணியை வச்சு வாயில் குத்தி விட்டுருப்பாரு. விவேக் காமெடியில் ஒரு சீன் வரும்ல, சென்னையில் வெள்ளம், மக்கள் தூக்கம், துக்கத்தை கூட தூக்கமாக சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த செய்தி வாசிப்பு இருந்துச்சு. ஸோ அதில் கலந்து கொண்ட விஜய் அவர்கள்ட்ட துருவ் விக்ரம் போய் வாழ்த்தெல்லாம் சொல்லி பேசிட்டு ஒரு விஷயத்தை அங்கே பதிவு செய்கிறாரு. உங்கள் 100 நாள் ஆச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, உங்களுக்கு ராயல் சல்யூட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா துருவ் விக்ரமுக்கும் அந்த அனுப்பமா அந்த தோழிக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை போல் இருக்குது. அது சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப காரசாரமாக போயிட்டு இருக்கும் போது இந்த வாழ்த்து செய்தியை மையமாக வச்சு இன்றைக்கி துருவ் விக்ரம ஒரு பக்கம் கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே உண்மையாக இந்தியா உலகம் முழுக்க பெரிய ஒரு ஆச்சரியம். வெறும் 2 வருஷத்தில் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அவ்வளோ வேகமாக ஆட்சி பீடத்துக்கு வர முடியுமா? அப்படி வர்றாருன்னா அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் என்னன்னு சொல்லக்கூடிய ஆய்வுகள் கூட மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வுகளுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரீல்ஸ் மோகம்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு தியாகம் இருக்கும். தொண்டர்களுடைய தியாகம், தலைவனுடைய தியாகம். இந்த தியாகம் எப்படி அமையும்னா மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ஒன்றிய அரசு எதிர்ப்பார், உங்களுக்காக கரண்டு போனாலும் வெளிச்சத்தை ஏற்படுத்தி பேசிகிட்டு இருக்கேன், அப்படியே கண்ணி பண்ணுவோம். ஸோ ஒன்றிய அரசுக்கு எதிராகவோ எந்த அடிப்படையும் இவர் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை முன்னெடுக்கலை. கடந்த விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு 5 ஆண்டுகள் தான் தெரியும். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்னாடி தமிழகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு, எந்த பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுக்கல. உதாரணத்துக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி குறிப்பாக குன்றத்தூர் பிரச்சனையில், திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் முஸ்லீம்கள் அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் திமுக ஒரு வகையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது. அந்த சமயத்தில் கூட திமுகவும் பிஜேபியும் அலைன்ஸில் இருக்கிறாங்க. 2 பேரும் செய்யக்கூடிய நாடகம் சொல்லிட்டு தாவைக்கு சேர்ந்த தற்கொலைகள்லாம் விமர்சனம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு அந்த சமயத்தில் ஒரு துரோகம் அடைச்சாங்க. அதை தாண்டி இன்னைக்கு இந்தியா முழுக்க எஃப்சிஆர்இ என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம், நிதி, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிதியை கண்காணிக்கணும், குறிப்பாக கிறிஸ்துவ மதம் சார்ந்த விஷயங்களை கண்காணிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு இன்றைக்கி கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது சார்ந்து ஏதாவது விஜய் பேசியிருக்கிறாரான்னு கேட்டால் அந்த இடத்துலையும் பேசலை. ஸோ ஆட்சிக்கு வந்த பின்னாடி இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்ல, அது சம்மந்தமாக விஜய் பேசியிருக்கிறாரா? இல்லது ஒரு ஆணையை அமைச்சு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அது சார்ந்த நடவடிக்கை எடுத்திருக்காரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. காவேரி பிரச்சனைக்கு பேச மாட்டேன், மேகதாது பிரச்சனைக்கு பேசவே மாட்டேன், ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன் பேசவே மாட்டேன். இது போன்ற எந்த விஷயங்களுக்கும், தமிழ்நாடு பிரச்சனையாகட்டும், அது ஒன்றிய அரசு பிரச்சனையாகட்டும், இல்லை எதுவுமே நான் பேச மாட்டேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு விஷயங்களில் எவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கு, நான் தான் மாற்றத்தை கொடுக்க போகிறேன்னு வந்தவர் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் கொள்ளை, கற்பழிப்பு, லாக்அப் டெத்து என்று பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் நடந்துச்சான்னு கேட்டால் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியில் நடந்துச்சான்னு கேட்டால் நடந்துச்சு. ஆனால் இரண்டையும் கம்பேர் பண்ணும்போது 100 நாளுடைய வரிசை எடுத்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அளவுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி, ஒரு இன்னல் படக்கூடிய ஆட்சி மக்கள் அனுபவிக்கிறார். இதற்கடுத்து மின்சார பிரச்சனை, மின்சாரம் 200 யூனிட் இலவசம் சொல்லிட்டு ஒரு பக்கம் மின்சார கட்டணம் கூட்டிகிட்டு போயிட்டார். அதே போல் மின்வெட்டு மிகப்பெரிய அளவுக்கு பாருங்க, பேசிகிட்டு இருக்கும்போது மின்வெட்டு நான் சொன்னேன்ல, அது நான் பேசவே நடந்துடுச்சு. இது போல் மின்வெட்டும் மின்சார கட்டண உயர்வு என்பது இன்றைக்கி அடித்தட்டு மக்கள், குறு சிறு வியாபாரம் செய்யக்கூடியவங்க எவ்வளோ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் அனுதினமும் இந்த அரசின் மூலம் பாதிக்கப்பட்டு கொண்டு மன உளைச்சலுக்கும் மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ இவ்வளவு விஷயங்களை இந்த 100 நாளில் இவர் பண்ணியிருக்கிறார். ஸோ இது சார்ந்து இவர் நேற்று கூட சொன்னார்ல, பேச மாட்டேன்னு சொல்கிறீங்களே, நான் பேசுவேன், யார்கிட்ட பேசணும், எப்போ பேசணும், எப்படி பேசணும் எனக்கு தெரியும் அப்படின்னார்ல. இவர் யார்கிட்ட எப்போ பேசுவார் நான் சொல்லிட்டா, சரியாக மே 27ஆம் தேதி டெல்லி போனார் ஒரு பயணத்துக்கு. போய் மோடியை பார்த்தாரு, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு. அதுக்கப்புறம் சில நிகழ்ச்சி நிரல்கள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு உடனே ஓடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். மிச்சதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நான் மோடியை பார்த்தேன், நிர்மலா சீதாராமன் பார்த்தேன். ஸோ பார்த்தேப்பா, ஏன் எதுக்கு பார்த்த, எதற்காக பார்த்த, அவங்கள்ட்ட என்ன அப்படி பேசுனேன், மக்கள் மத்தியில் வெளிப்படையாக பேசுப்பா, ஊடகத்தை சந்தி, இல்லை நீயே சுயமாக ஒரு சேனலில் உட்காந்து பேசு. ஸ்டாலின்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா சில விஷயங்களை, அது போல் பேசு.
எனக்கு படத்தில் மட்டும்தான் டைலாக் வரும், நேரில் எனக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் வெக்ஸை எப்படி திணறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவருடைய பேச்சற்ற நிலைமை என்பது எந்த விதத்திலும் ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஒரு தலைவன்னா பேசணும், மக்களை மோட்டிவேட் பண்ணணும். என்றைக்கு அன்பு பாசம், இவங்கெல்லாம் அன்பு பாசம் காட்டினால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு அன்பு பாசத்தை வச்சு சோறு ஊடி துண்ண முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நமது தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கப்புறம் இன்றைக்கி சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல, பட்ஜெட் தாக்கல் செய்வதாகட்டும், அதே போல் மானியங்களுக்கான அந்த விவாத நிகழ்ச்சி, இது எதுலேயுமே வந்து ஆரோக்கியமான விவாதம் இதுவரையும் நடக்கலை. அது என்னமோ வந்து ஏதோ சினிமா பாணியில் தியேட்டர் மாதிரி உட்காந்து ஒருத்தன் விசில் அடிக்கிறான், ஒருத்தன் பேசுகிறான், திடீர்னு ஒரு அம்மா வந்து பாட்டு பாடுது. எதுக்குன்னா இந்த கார் விஷயத்தில் இனோவா கார் வழங்கணும்னு சொன்னாங்கல்ல, இருக்கிற பட்ஜெட் பிரச்சனையில் இதெல்லாம் தேவையா? எல்லாருக்கும் இனோவா கார் கொடுக்க பிரச்சனை இல்லை. இனோவா காரை கொடுக்குறாரு, 75 படி காசு கொடுக்குறாங்க, ஒரு ஊழியரை கூட வச்சுக்கலாங்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவருக்கு புதிய அலுவலகம் சொன்னாங்கல்ல, அது கிட்டத்தட்ட 2.3 கோடின்னு நினைக்கிறேன். 5.5 கோடி செலவில் வந்து அந்த அவர் புதிய நாமக்கல் கவிஞருடைய அந்த மாளிகை 10வது தளத்தில் வந்து அது தயாராகிட்டுருக்கு. இது வந்து ஆன்லைன் டெண்டர் கொடுத்ததில் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சமயமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி வெளிப்படுத்தி கிழிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. என்னென்னா, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு 1800 அரசு பேருந்துடைய கண்டக்டர் பணிகள் வந்து காலியாக இருக்குது. ஸோ இதை பூர்த்தி செய்வதற்கான டெண்டர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் இண்டஸ்ட்ரியல் என்று சொல்லக்கூடிய கம்பெனிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொடுத்தது இன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் கொடுத்துருக்கிறாரு. தாவேக அரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த எஸ்எஸ் இண்டஸ்ட்ரியல் வந்து அதிகமான வட இந்தியை சார்ந்த தொழிலாளர்களை வந்து இந்த வேலையில் நிமிர்த்த பார்க்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்காம அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும், வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் இங்கே ஃபில் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் சோஷியல் மீடியாவில் எழுந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, இந்த பள்ளி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜேஇஇ நீட் போன்ற இந்த தேர்வுகளுக்கு 10th பாஸ் ஆனவங்க, 11th இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல கூட ஆசிரியர்களுக்கான அந்த விஷயங்களில் வந்து வட இந்தியாவை சார்ந்த ஆசிரியர்கள் தான் அதிகமாக பணியில் வந்து இந்த பள்ளியில் வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி எழுந்துட்டுருக்கு. ஸோ இந்த 2 குற்றச்சாட்டில் 2வது விஷயங்கள் தெரியல. முதல் குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எப்படி பேசப்படுதுன்னா, கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாஸ் தான் இந்த விஷயங்களை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் தான் 1797 நபர்கள் வந்து இப்படி வந்து கண்டக்டருடைய அந்த வேகன்சி இருக்குது, இதை வந்து எஸ்எஸ் இண்டஸ்ட்ரியலுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஆனால் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை திமுக ஆட்சியில் செய்த விஷயத்தை இதை ரிப்பீட்டட் பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளான விஷயமா இருக்குது. ஸோ அப்படி கொடுத்தா கூட அவர்கள் வந்து முழுக்க வட இந்தியை சார்ந்த தொழிலாளர்களை இங்கே அமர்த்த போகிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் கூட முழுமையான செய்தியாக இன்றைக்கி வரல. அப்போ சில விஷயங்களில் கூட கொஞ்சம் பொறுத்து இருந்தால் தான் நம்ம முழுமையான விஷயங்களை பார்க்க முடியுது தவிர, எடுப்பிலே முழுமையாக நம்ம விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எது எப்படியோ 100 நாளில் மக்களுக்கு நாமத்தை போட்டு மக்களை திண்டாட விட்டுட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அனுதினமும் துன்பப்படக்கூடிய ஒரு நிலையை நோக்கி தான் இந்த தாவேக அரசு இன்னைக்கு தள்ளிட்டு அந்த 100 நாளில் இவங்க ஸ்வீட்டெடு கொண்டாடிட்டு இருக்கிறது உள்ளளவு இன்றைக்கி தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்குது. இன்னும் எவ்வளோ கொடுமைகளை பார்க்க போகிறோமோ இறைவனுக்கு தான் வெளிச்சம்.